friends, welcome back to my channel. இன்னைக்கு சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் கலகலா பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செய்யணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கலகலா மைதா பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மைதா மாவு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதை எல்லோ கலர் பவுலில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எல்லோ கலர் பவுலில் கோதுமை மாவு எடுத்து அதே அளவில் மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இது 4 ஏலக்காய் அதோட விதையை மட்டும் எடுத்துகிட்டு பொடி பண்ணியிருக்கேன். இது அரை பவுல் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் அரை பவுல் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லத்தில் தான் செய்ய போகிறேன். வாங்க இந்த சூப்பரான கலகலா ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு சின்ன டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை இதில் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் சுத்தமான வெல்லம், இதில் தூசி மண் எல்லாம் எதுவுமே இல்லை. இது நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ அரை பவுல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி பண்ணது அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நெய் ஒரு ஸ்பூன் அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆனால் போதும். கொஞ்சம் ஹீட் ஆனதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. அதனால் சூடானதும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கோதுமை மாவு ஒரு பவுல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மைதா மாவு ஒரு பவுல் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் நெய் வெல்லம்லாம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அது ஆறுனதும் இதில் நம்ம மாவில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அது கொஞ்சம் ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது ஒரு ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம இந்த சூப்பரான கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கலகலா மைதா பிஸ்கட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம கோதுமை மாவு பாதி மைதா மாவு போட்டிருக்கோம். ஃபுல்லாக மைதா மாவுலேயே செய்யணும் அப்படின்னா மைதா மாவில் செஞ்சுக்கலாம். ஃபுல்லாக கோதுமை மாவில் செய்யணும் அப்படின்னா கூட கோதுமை மாவில் செஞ்சுக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற எண்ணெய் வெல்லம் நெய் இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ரொம்ப அற வேண்டாம், லைட்டாக சூடாக இருந்தால் போதும். இதை நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது கையால் பிசைஞ்சு சப்பாத்தி மாவுக்கு பிசைறது போல் இதை பிசைஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஒரு கத்தி வச்சு 2 பாகமாக பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு சப்பாத்திக்கு தேய்க்கிறது போல் நம்ம இதை தேய்ச்சிடலாம். இப்போது கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிருக்கேன். இதையே கொஞ்சம் தடிமனாக இதை தேய்க்கணும். தேய்ச்சிடலாம். பாருங்க, கொஞ்சம் தடிமனாக இவ்வளோ தடிமன் தேய்ச்சாச்சு. இப்போ ஓரங்கள்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன ஸ்கொயர் பீசஸாக நம்ம கட் பண்ணி எண்ணெயை சூடு பண்ணி பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்கொயராக கட் பண்ணதை நம்ம இதை பொரித்து எடுத்துடலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழித்து இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். சூப்பரான கிறிஸ்பியான கலகலா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரெடி பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். 10 நாள் வெளியில் வச்சா கூட கெடாது, அப்படியே இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கத்தி வச்சு லைட்டாக திருப்பி விட்டுறலாம். நான் வெல்லம் போட்டனால
ரொம்ப ப்ரௌன் கலராக இருக்குது. நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக ஒயிட் சுகர் சர்க்கரை ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். முதல்ல எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு பொரித்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலகலை ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பரான கிறிஸ்பியான கலகலை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.